மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கி தலைநகரங்கள் அத்தனையிலுமே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. 2 கேள்வி உங்கள்கிட்ட கேட்குறேன். முதல்ல, போராட்டம் ஏன் இன்றைக்கி நடக்கணும்? 2வது மிக முக்கியமான கேள்வி, சரி ஏன் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்கணும்? இந்த அஜித்குமார் அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சென்னையில் அந்த சிவானந்த சாலை அப்படிங்கிற அந்த இடத்துல மட்டும்தான் போராட்டம் பண்ணார் தலைவர். இதுக்கு ஏன் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணணும்? நல்லா யோசிச்சு பார்த்தா, இதற்கு முன்னாடி தமிழ்நாடு முழுக்க தாவேக்கா வேறு எந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு முழுக்க ஒரே நேரத்தில் போராட்டம் பண்ணுச்சுன்னா ஓஃப் விஷயத்துக்கு போராட்டம் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயத்துக்கு பண்ணுது. என்ன காரணம், என்ன காரியம்? நம்ம தலைவர் விஜய் அவர்கள் இந்த சார் நடவடிக்கையில் எவ்வளவு துல்லியமாக தன்னால் முடிஞ்சளவு எவ்வளவு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாளமாக பார்க்க போகிறோம். ஒரு பக்கம் எதிர்ப்பு, ஒரு பக்கம் விழிப்புணர்வு. ரொம்ப சரியாக, ரொம்ப கரெக்டாக நம்ம கட்சி மிக 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 தெளிவான பாதையில் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஏன் இதை நான் வெளியே சொல்கிறேன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, தாவேக்காக்கு அது சரியில்லை, தாவேக்காக்கு இது சரியில்லை, சுற்றி இருக்கிறவங்க 10 கோளாறு இருக்காங்க, இது சரியில்லை அது சரியில்லைங்கிற குற்றச்சாட்டு வைக்கும்போது நம்ம எவ்வளோ சரியாக இருக்கோம். ஒரே ஒரு இஷ்யூ மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த சார் அப்படிங்கிற இந்த ஜனநாயக விரோதமான இஷ்யூவை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு இதை பற்றி மட்டும், இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவானமாக அந்த ஒரு பதிவில் பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, பீகாரில் சார் நடவடிக்கை அப்படிங்கிற ஒன்று. இன்றைக்கி நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறத பீகாரில் எலெக்ஷன் அப்போ அறிவித்தாங்க. எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அறிவித்தாங்க. அன்றைக்கே இது பெரும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் எழுந்துச்சு. முதல் குரல் எழுந்துச்சுன்னா அது தாவேக்கா தான். தலைவர் விஜய் அவர்கள் தான் இந்த சார் நடவடிக்கை தேவையில்லாத ஆணின்னு சொல்லி எங்கே தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே பீகாரில் இந்த பிரச்சனை வரும்போதே இங்கேருந்து பேசுகிறாரு. எனக்குலாம் அப்போலாம் ஒன்றுமே புரியல. என்னங்க இங்கேருந்து இப்போ இதுக்கு இவ்வளோ வேகமாக அறிக்கைங்கிறப்போ, தமிழ்நாட்டுக்கு இந்த பிரச்சனை வந்து என் கையில் இந்த கையில் வரும்போது நான் எவ்வளோ பிரச்சனையை சந்திப்பேன் அப்படிங்கிறத என் தலைமை பீகாரில் நடக்கும்போதே கண்டுபிடிச்சு முதல்ல பேசிட்டார். இது நம்பர் 1. நம்பர் 2, சரி ஓகே பீகாரில் நடக்குது, இதுக்கு அடுத்து தமிழ்நாடுக்கு அறிவிப்பு வருது. தலைவர் விஜய் அவர்கள் பார்க்குறாங்க, இப்போ பீகாருக்கு ஒரு நிலைப்பாடு, தமிழ்நாடுக்கு ஒரு நிலைப்பாடு கிடையாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இது வருங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும். தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு சரி முதல்ல என்ன பண்ணுறாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத பார்ப்போம்னு சொல்லி எப்படிலாம் டேட் இது பண்ணுறாங்க பொறுமையாக கவனிப்போம். தமிழ்நாட்டுக்கு அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி நம்ம எந்திரிக்க வேணாம். பீகாரில் எதுவும் பாடங்களை கற்றுக்கிட்டு தமிழ்நாட்டில் எதுவும் வேற மாதிரி பண்ணுறாங்களா, வேற மாதிரி செய்றாங்களா அப்படின்னு பார்த்தா பீகாரோட மோசமா தமிழ்நாட்டில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த செயல்பாடு அத்தனையுமே பார்க்கும்போது நமக்கு நல்லா தெரியுது. 2வது என்ன பண்றாரு, எப்பா நான் உனக்கு ஒரு தீர்வு தரேன், ஏன் போட்டு குழப்பிக்கிற, நீ வந்து ஒரு தீர்வோட கூடிய அறிக்கை. சாருக்கு நான் எதிரானவன் மட்டும் அவர் சொல்லல, சார் எதிர்ப்பு வேற ஒரு சொல்யூஷன் உனக்கு இருக்கு. இதை பத்தி செப்பரேட்டா நம்ம வீடியோவே பேசியிருக்கோம். தலைவர் விஜய் அவர்கள் இந்த பஞ்சாயத்தை முடிச்சிட்டாரு, இது தேவையில்லாத ஆணின்னு சொல்லி தீர்வோடு இருக்கக்கூடிய அறிக்கையை வெளியிட்டிருக்கார். அதுக்கு தேர்தல் ஆணையம் செவிசாய்க்கல. என்னப்பா அது, தீர்வையும் நம்ம சொல்லிட்டோம், இது பிரச்சனைன்னு சொல்லிட்டோம், தேர்தல் ஆணையம் அமைதியாக இருக்கே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒரு வாரம் கேப் விடுறாரு, எதுவுமே கவனிக்கல, எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அதாவது நான் சொல்ல வர்றது என்னன்னா, கட்சி ரீதியாக எந்தவித முன்னெடுப்பாரும் இருக்காம இது என்ன நடக்குது, கிரவுண்ட் ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்த பிறகு ரைட்டு நம்ம யோசிச்சதோட மோசமாக போயிட்டு இருக்கு, இனி நம்ம இறங்கினா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி 15/11/2025 அன்னைக்கு மட்டும் இந்த விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் 4 விதமான முயற்சி எடுத்திருக்காங்க. அதைத்தான் இங்கே நம்ம ஹைலைட் பண்ணி பேசணும். ஏன்னா 4ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க, வேணும்னு ஆரம்பத்திலே சொல்லிட்டோம், நடுவில் பஞ்சாயத்து வரும்போது தீர்வுன்னு சொல்லிட்டோம், தேர்தல் ஆணையம் கேட்கல. ஏன்னா நீதிமன்றத்துக்கு ஏன் போகல, நீதிமன்றத்துக்கு ஏன் போகலன்னு கேட்குறாங்க. நீதிமன்றத்துக்கு போன திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட்டுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு, இந்த பெட்டிஷனை 2 வாரத்துக்கு அப்புறம் விசாரிக்கிறோம், என்னப்பா நோட்டீஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லி இடைக்கால தடையெல்லாம் போட முடியாது, இந்த ப்ராசஸ் நடக்கும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. ஏன் நம்ம நீதிமன்றம் போலனா, தமிழ்நாட்டுக்கு வரும்போது பீகாருக்கு நீதிமன்றம் போகும்போதே இதில் நீதிமன்றத்தில் ஒர்க் அவுட் ஆகாத ஒரு விஷயத்தை நீதிமன்ற பார்வையில் சட்டத்துக்கு புறம்பா எதுவும் இல்லை, கரெக்டாக தான் இருக்கு. இங்கே சட்டத்துக்கு புறம்பா எதுவும் நடக்கல, அதே நேரத்தில் சட்டத்தில் ஒன்று இருக்கு, நடக்கிறது ஒன்றா இருக்கு. இதுதான் இங்கே பிரச்சனையா இருக்கு. நீதிமன்றங்கள் எப்போதுமே சட்டம் அடிப்படையில் தான் முடிவெடுக்குமே தவிர நீதிகள் அடிப்படையில் முடிவெடுக்காரு. இங்கே நீதி தான் பிரச்சனையா இருக்கு. அதே நேரத்தில் தீர்ப்புகளில் எந்த பிரச்சனையும் இல்லை, தீர்ப்புகள் அத்தனையுமே சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கு. நீதி கிடைக்குதா அப்படிங்கிறதா மிக முக்கியமான ஒரு வாதமா இருக்கு. எல்லா வழக்கிலையும் நமக்கு நீதிமன்றங்களில் தீர்ப்புகள் கிடைக்குது, நீதிகள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ நீதிமன்றம் போகிறது இதில் சரியா இருக்காது. திமுக போணுச்சு, காங்கிரஸ் போணுச்சு, கம்யூனிஸ்ட் போணுச்சுன்னா கண் துடைப்புக்காண்டி கட்சி நடத்துகிற கட்சி நம்ம கட்சி கிடையாது. நீதிமன்றம்லாம் போவேணா, அப்போ வேற என்ன பண்ணலாம், தேர்தல் ஆணையத்துக்கு ப்ரெஷர் போட்டால் மட்டும்தான் அந்த விஷயத்தில் வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தை தள்ளி வச்சுட்டு இது தேவையில்லாத ஆணி, இதுக்குள்ளே போனாலும் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. நேற்று மட்டும் 4 விஷயம் பண்ணாருங்க. 1, தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துக்குள்ள முகவரி தப்பு, அது தப்பு, இது தப்புன்னு ஒரு 10 பேர் கிளப்பிட்டு இருக்காங்க. முதல்ல அந்த கடிதம் என்ன பர்பஸுக்கு எழுதப்பட்டதுன்னா, சார் விஷயத்துக்கு மட்டும் அந்த கடிதம் எழுதலை. அதாவது
தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்தக்கூடிய இந்த தேர்தல் ஆணையம் எப்போ பாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மட்டும்தான் எல்லாத்துக்கும் கூப்பிடுது. எலெக்ஷனுங்கிறது பதிவு செய்யப்பட்ட கட்சி இந்த எலெக்ஷனில் போட்டி போடுது. பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவை நீங்கள் அழைக்கணும். நான் சொல்கிறது இந்த நாடாளுமன்றம் சட்டமன்றத்துக்கு மட்டும் சொல்லலை, நாடாளுமன்றம் சட்டமன்றம் உள்ளாட்சி எது தேர்தல் சம்பந்தப்பட்ட கூட்டம் நடத்தினாலும் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய தாவேக்காவை நீங்கள் அழைக்கணும்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த கடிதத்தில் 2 பேர் எழுதியிருப்பார். ஒன்று மாநில தேர்தல் ஆணையர், இன்னொன்று மாநில தேர்தல் அதிகாரி. ஏன் ஆணையர் அதிகாரிங்கிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன்னா, ஆணையர் என்ன பண்ணுவார்னா அந்த உள்ளாட்சி நகராட்சி இந்த கவுன்சிலர் எலெக்ஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே ஆணையர் பார்த்துப்பாரு. அதிகாரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்துப்பாங்க. நம்ம என்ன பர்பஸுக்கு லெட்டர் எழுதணும், ரெண்டுக்குமே எந்த விதமான தேர்தல் தமிழ்நாட்டில் நடந்தாலும் தேர்தல் ஆணையம் கட்சிகளை கூப்பிட்டு மீட்டிங் நடத்துனுச்சுன்னா அந்த மீட்டிங்கில் தாவேக்கா கூப்பிடுங்க. ஏன்னா தாவேக்காவை நீங்கள் தவிர்த்துட்டு மீட்டிங் நடத்துறது சரியானது கிடையாது. பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இங்கே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். 1 கோடிக்கு மேற்பட்ட தமிழ்நாடு மக்கள் எங்கள் கட்சியை நம்பி உறுப்பினராக சேர்ந்திருக்காங்க. இப்படிப்பட்ட கட்சியை நீங்கள் புறந்தளித்து எந்த விதமான கூட்டம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதுறாரு. மேலே இருக்கக்கூடிய ஆணையருக்கு அந்த முகவரியை போடும்போது அதிகாரிங்கிறத சேர்த்து போடுறார். ஆணையத்துக்கான லெட்டர் வெளியே வந்துருச்சு, அதிகாரிக்கு தேவைப்பட்ட தனியாக லெட்டர் போகுது. ஏன்னா ஆணையரோட கண்ட்ரோலில் தான் அதிகாரி இருக்க போறார். இது புரியாமல் லெட்டர் ஏதோ தப்பா எழுதிட்டாரு, அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டான்னு சொல்லி என் பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் கேட்காம ஒவ்வொரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க. முதல்ல எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ கேளுங்க. நான் வெளியே அறிக்கை விட்டேன், அந்த அறிக்கை உங்களுக்கு வந்துச்சான்னு தெரியல, உங்கள்கிட்ட நான் நேரடியாக பேசணும், எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி ஒரு கடிதம் எழுதுறார். ரெண்டாவது, இந்த சார் நடவடிக்கையில் கிரவுண்டில் என்ன நடக்குது உண்மைக்குமே சொல்கிறேன், அவ்வளோ மைனூட்டாக வாட்ச் பண்ணியிருக்காங்க. உங்கள் வீட்டில் நடக்குது, எங்கள் வீட்டில் நடக்குது, உங்கள் வார்டில் நடக்குது, எங்கள் வார்டில் நடக்குதுங்கிறது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணி 6 பக்க கடிதம் தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார்ல இந்தியாவுக்கு, அவருக்கு எழுதியிருக்காருங்க. 6 பக்க கடிதம் டெல்லியில் போய் கொடுத்து வந்திருக்காங்க. 6 பக்க கடிதத்தை படித்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக இதுதாங்க பஞ்சாயத்து சாரில் நீங்கள் சொல்கிறது ஒன்றா இருக்குது, நீங்கள் செயல்படுத்துறது ஒன்றா இருக்குன்னு சொல்லி மைனூட்டாக, அதாவது மானரோசம் இருக்கிறவன் எலெக்ஷன் கமிஷனில் இருந்தானா இந்த லெட்டர் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பான். அந்த மாதிரி ஒரு லெட்டர் தான் அந்த லெட்டர் எழுதியிருக்காரு. இது 2வது ஆச்சா. 3வது, 9 நிமிஷத்துக்கு தளபதிட்டேருந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த வீடியோ 3 கோடி பேர் இது வரைக்கும் எல்லா சோஷியல் மீடியாலையும் கணக்கு பண்ணி பார்த்தா 3 கோடி பேர் பார்த்துருக்காங்க. எனக்கு அப்படியே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஒரு எப்படி ஒரு 6.5 கோடி வாக்காளர் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 3 கோடி பேருக்கு ஒரு ஓட்டு ஒரு வீடியோ மூலமாக ஓட்டு சார்ந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்துட்டாருங்க. ஸோ சார் நடவடிக்கை நான் எதிர்க்கிறேன். அதே நேரத்தில் இதை நீ ஃபுல் பண்ணலன்னா உனக்கு ஓட்டே கிடையாது. எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது, எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, எப்படி பண்ணுறாங்க, எப்படி செய்கிறாங்கன்னு சொல்லி அந்த 9 நிமிஷ வீடியோவில் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு. இங்கே அவர் மேலே குறை சொல்லும் போது கூட அவர் இந்த கரூர் விஷயத்துக்கு கூட 4 நிமிஷ வீடியோ தான் வெளியிட்டார். இங்கே ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்துங்கிறப்போ 9 நிமிஷம் கேமரா முன்னாடி இருந்து இந்த பிரச்சனையை உள்ளாந்து, நான் மறுபடியும் சொல்றேன், எந்த விதமான நோட்ஸ் இல்லாமல் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு என் தலைமை பண்றது நான் இங்கேருந்து பேசிட்டு இருக்கல, இங்கேருந்து பேசுறேன். ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ள விட்டுக்கிட்டே இருக்கேன் என் தலைமை பண்றதை. அப்போது எனக்கு எந்த விதமான நோட்ஸும் தேவையில்லை. அதே மாதிரி தான் தலைவர் விஜய் அவர்களும் அந்த கேமரா முன்னாடி இருந்து இந்த பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்கிட்டாருன்னா எந்த விதமான நோட்ஸும் இல்லை, நோட்ஸ் இல்லாமல் கிளியர் கட்டாக அந்த வீடியோவில் 9 நிமிஷத்தில் பேசிட்டாரு. நேற்று நைட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டே கொஞ்சம் நேற்றுக்கு ஹேங்க் ஆயிடுச்சு, அதாவது எப்படி சொல்றது, ஒரு ஸ்டெம்பு திருச்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு. அப்படிப்பட்ட விழிப்புணர்வு தலைவர் விஜய் அவர்கள்ட்ட நேற்றைய தினம் வந்திருக்கு. சரி, விழிப்புணர்வுக்கு வீடியோ வெளியிட்டாச்சு. சாரை எதிர்க்கிற தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு பிரஷர் போடணும்ல, போராட்டம் போடு தமிழ்நாடு முழுக்க. ஒரு இடத்துல ஒரு ஏரியாவில் தாவேக்கா தொண்டர்கள் அத்தனை பேரும் சென்னைக்கு வாங்க போராடுவோம் கூப்பிடுறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எல்லா இடத்துலையும் போய் நின்று, மாவட்ட தலைநகரம் அத்தனை இடத்துலையும் போய் நின்று ஒரு 10 பேர் குடியை பிடிச்சி கத்துங்க. கத்தும் போது ஏன் கத்துறாங்கிறது பொதுமக்கள் பார்க்கும்போது ஓகே இந்த மாதிரி சாருங்கிற ஒன்று போயிட்டு இருக்கு போல, ஃபார்ம் ஃபுல் பண்ணனா ஓட்டு மிஸ் ஆயிரும் போல அப்படிங்கிற விழிப்புணர்வு கிடைக்கும். நம்ம போராட்டம் பண்றது ஒன்று தேர்தல் ஆணையத்துக்கு பிரஷர் போடுறது, இன்னொன்று விழிப்புணர்வு காண்டி, இது 2 வேலையுமே சேர்த்து பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க தலைநகரங்கள் அத்தனை பேர்லையுமே தாவேக்கா போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. தாவேக்காவோட போராட்டத்துக்கு சில குடைச்சல், சில பஞ்சாயத்து நமக்கு இது பூசு கிடையாதுங்க. ஓ நோக்கமும் ஒன்று தான், ஏன் நோக்கமும் ஒன்று தான். அப்போ என் போராட்டத்துக்கு நீ தடையா வர்றனா அப்போ உன் நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இங்கே வருதா வரலையா? இங்கே காவல்துறை நிறைய குடைச்சல் கொடுக்குது, நிறைய பிரச்சனை கொடுக்குது அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அப்போ எனக்கு ஒரு டவுட் வருது, ஏன் இதுக்கே பிரச்சனை பண்ணோம்? இங்கே ஆளுங்கட்சியோட நிலைப்பாடும் தாவேக்காவோட நிலைப்பாடும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு முன்னாடி நீங்கள் போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறீங்க. அப்போ ஏன் எங்கள் போராட்டத்தை பார்த்து பயப்படுறீங்க? அப்போ உங்கள் நோக்கம் என்ன? அப்போ உங்கள் சித்தாந்தம் என்ன? அப்போ நீங்கள் என்ன தாவேக்கா பண்ணால் தப்பு, நீங்கள் பண்ணால் கரெக்டா? அப்போ எங்கள் போராட்டம், அப்பா நான் போராடுறேன் ஒரு விஷயத்துக்கு, என் கூட வந்து அவரும் போராடுறப்பா, நியாயமாக நீ என்ன பண்ணும்? வா நண்பா வா, 2 பேரும் உட்காருவா, 2 பேரும் உட்காந்து போராடணும் தானே சொல்லணும். இங்கே நான் மட்டும் தான் போராடுவேன், நீ போராடக்கூடாதுன்னா அப்போ உன் நோக்கம் என்னவா இருக்குது அப்படிங்கிற கொஸ்டின் இங்கே வருமா வராதா? அதுதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நடக்குது. ஸோ அவர் நினைச்சிருந்தா
முடிஞ்சிருந்தா ஒரு இடத்துல பண்ணியிருக்கலாங்க. ஒரு அட்டென்ஷனுக்காண்டி, மக்களோட கவனத்தை இருக்கிறதுக்காண்டி 10 பேர் கொடியை பிடிச்சி ஒரு இடத்துல கத்தும் போது தூரத்தில் இருந்த மக்களும் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே இன்டர்நெட்டில் இருக்க மாட்டாங்க. இன்டர்நெட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ போய் சேர்ந்துருக்கும். இன்டர்நெட்டில் இல்லாத பீப்புள்ஸுக்கு அந்த வீடியோ எப்படி போய் சேரும்? ஸோ போராட்டம் மூலமாக போய் சேரும். அதுக்காண்டி தலைவர் இன்னைக்கு போராட்டம் பண்ணிட்டு இருக்காருங்க. பீகாரில் பிரச்சனை வரும்போது தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிரச்சனை வரும்போது எவ்வளவு தூரம் ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்து, அங்கீகாரம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்து, அதிகாரம் இல்லாத ஒரு கட்சியாக இருந்து, தன்னால் என்ன முடியுமோ அந்த சார் விஷயத்தில் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு மடங்கு, நான் நினைச்சதோட ஒரு மடங்கு கூடவே பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஃபைனலான ஒரு பாயிண்டாக இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு என் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவு இந்த சார் ஃபார்மில் இருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேருக்கும் நான் என்னால் முடிஞ்ச டவுட் அத்தனையுமே நான் கிளியர் பண்ணி கொடுத்துட்டேன். இது கட்சி பேதம் பார்க்குற நேரம் கிடையாது. இன்றைக்கி என் ஓட்டும் உங்கள் ஓட்டும் பிரச்சனையில் இருக்குது. யார் என்ன ஏதுன்னு பார்க்காதீங்க. யார் இப்போ இந்த சார் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டவுட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுங்க. உங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு 10 பேருக்கு அந்த சார் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க. ஏன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிலாம் அந்த எலெக்ஷன் கமிஷன் அந்த ஓட்டு போடுற தேதி அன்னைக்கு அந்த கார்டை தூக்கிட்டு போய் ஓட்டு பூத்தில் போயிட்டு உனக்கு ஓட்டில் பார்ட்டின்னு சொல்லி அந்த பார்ட்டியை வெளியே அனுப்புனா அந்த பார்ட்டிக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலை யோசிங்க. ஒவ்வொரு, அதாவது தேர்தல் ஆணைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் அப்படி சொல்லுது. என்னை பொறுத்தவரையும், நம்ம கட்சியை பொறுத்தவரையும் ஒரே ஒரு விஷயம், ஒருத்தர் நல்ல வாக்காளர், கரெக்டான வாக்காளர்னா அவர் அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு ஓட்டு போட்டுக்கணும். போலி வாக்காளரை நீக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நல்ல வாக்காளர்களை இழக்கக்கூடாது. அது ஒருத்தராக இருந்தாலும். 6.5 கோடி பேர் இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டு இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் 6,36,00,000 பேரும் சொல்கிறாங்க. இந்த வாக்காளர் லிஸ்ட்டில் ஒரு தகுதி வாய்ந்த வாக்காளர் கூட நீக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் தாவேக்கா இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கு. ஸோ தயவு செய்து இந்த விஷயத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நம்ம ஒரு அரசியல் கடந்து ஒரு இயக்கமாக ஒன்றிணைஞ்சால் மட்டும்தான் இந்த பஞ்சாயத்துலேருந்து நம்ம வெளிவர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்குறீங்க, என்னப்பா ஆப்ரேஷன் முடிஞ்சா, என்ன தான் ஒரு நாள் போடுற ஒரு நாள் போட மாட்டுற, என்ன தான் உன் கதை அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஏஜ் இருங்க, ரொம்ப அம்மா கொஞ்சம் ஏஜ் அதிகம், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் கூப்பிட்டு வரணும். ஐசியூவில் இருக்காங்க, இப்போ தான் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். அம்மாவை கூப்பிட்டு வந்த பிறகு ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ப்ராமிஸாக சொல்கிறேன். இந்த 10 நாட்களாக என் மைண்டில் ஓடுறது ஒரு விஷயத்த சொல்கிறேன். கூட்டு வந்து வீட்டில் உட்கார வச்சிட்டேன்னா இன்ஃபர்மேட்டிவ் டைரி 2.0 தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவ்வளோ தாட் ப்ராசஸ் மைண்டில் போயிட்டு இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை வீடியோ போட போகிறேங்கிறது எனக்கே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு பொறுத்துங்க அப்படிங்கிற சின்ன ரிக்வஸ்ட்டோட இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். டிவிகே சார்பாக ஏராளமான பல வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கோம். யார் என்ன குழப்பினாலும் நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.